ஒரு தடவை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு நின்று கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு வயோதிப பெண்மணி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்து ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடந்து வரும் வயோதிப மாதுக்கு எத்தனை வயது இருக்கும் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல கேட்குறாங்க. அவர் பார்த்து கெஸ் பண்ணுகிறார், யா ரசூலுல்லாஹ் ஒரு 90 வயசு இருக்கு. உமர் நீங்க சொல்லுங்க, யா ரசூலுல்லாஹ் ஒரு 80-85 வயசு இருக்கு. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, அவங்க நாவை அசைக்கிறாங்க சொல்றதுக்கு, அலி பாருங்க அவ போறது உங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய மனைவி ஃபாத்திமா இடத்துல கேட்டுவாங்க அவளுக்கு வயது என்ன. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓடினாங்க. திறந்து விட்டு இருக்கும் வீட்டில் நாய் நுழையிறது போல நுழையல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தை பின்பற்றுகிறாங்க. அங்கே சலாம் சொல்லுறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய கணவன் தான் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறாங்க. கதவு திறக்கப்படுகின்றது. அழகு முழுமதி வந்து நிற்கிறாள். வீட்டுக்குள்ளே வாருங்கள் என்று அன்பு கணவரை அழைக்கிறாள். அந்த நேரம் அவர் உள்ளே போக மறுக்கிறார். கேட்கிறார், நான் எப்படி வர்றது, ஒரு அந்நிய பெண் வந்திருக்கிறாளே. சுப்ஹானல்லாஹ், வந்தது கிழவி வயோதிப பெண். அவளுடைய விடயத்திலே இவ்வளவு பேணுதல். ஆனால் இன்றைய குமரி பெண்களுக்குள்ள நடந்து திரிஞ்சு கொண்டு அவங்களோட கும்மலம் அடிச்சு கதைச்சு கொண்டு இருந்து விட்டு சொல்றது எங்களோட உள்ளத்துல ஒன்றும் இல்லை, நாங்கள் பரிசுத்தமானவன். அல்லாஹ் சொல்றான் வேண்டாம் என்று, அல்லாஹ் தடுத்ததை செஞ்சு கொண்டு இவன் சுதனாவாக்க பார்க்கிறான். வல்லாஹு ஆலமு பிமன் இத்தகா. அல்லாஹ் குர்ஆனை வாசம், யார் சுத்தமானவன் யார் அசுத்தமானவன் என்கிறது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய கட்டளையை முறியடிச்சிட்டு நீ சுத்தமாக பார்க்கிறாயா? சகோதரர்களே, போனது வந்தது ஒரு கிழவி பெண். அந்த பெண்ணுடைய விடயத்தில் இவ்வளோ பெரிய பத்தினித்தனம், இவ்வளோ பெரிய பேணுதல் சொல்றாரு, வர முடியாது. அந்த வந்த வயோதிப பெண்ணுடைய வயது எத்தின என்று ஹஜரத் ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு வர சொன்னாங்க. சொல்லுங்க வயசு. ஹஜரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கண்களில் கண்ணீர், அவங்க தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். என்ன ஃபாத்திமா, என்ன நடந்தது? சுப்ஹானல்லாஹ், என்ற அல்லாஹ் கரீம், என்ற அல்லாஹ் அதீம், என்ற அல்லாஹ் ஹமீத், அவன் கண்ணியமானவன், அவன் வலுப்பமானவன், அவன் சிரேஷ்டமானவன். என்ன ஃபாத்திமா சொல்கிறீங்க? அருமை கணவரே, நான் ஒரு துவா செய்தேன், என்னுடைய துவாவை அல்லாஹ் இவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்வான்னு நான் நம்பவும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? நான் தனிமையில் வெளியில் போயிருக்கும் நேரம் யாரெல்லாம் ஆடவர்கள் என்னை பார்ப்பார்களோ அவருடைய பார்வையில் என்ன ஒரு வயோதிப மாதுவை போல காட்ட வேண்டும், என்னுடைய கணவனுடைய பார்வையில் ஒரு அழகிய பெண்ணையாக என்னை காண்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துவா கேட்டேன். அல்லாஹ் இவ்வளவு சீக்கிரம் அதனை கபூல் செய்து விட்டானா? அந்த வந்த வயோதிப மாது வேற யாரும் இல்லை, உங்களுடைய ஃபாத்திமா தான் என்று சொல்லி. சகோதரர்களே, இன்றைக்கு வயசான பெண்ணும் குமரியாக்குறதுக்கு முயற்சி செய்கிற காலம் இது. பியூட்டி பார்லர்ஸ் வேணுமா, தேவையான க்ரீம் வகைகள் வேணுமா, பிளாஸ்டிக் சர்ஜரி வேணுமா? ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் சொன்னான், நான் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய உருவை கூட மாற்றுவேன். பல யுகையருன்ன ஹல்கல்லா. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஏமாந்து கிடக்கிறோம். இன்றைக்கு ஃபாத்திமாக்களுக்கும் அந்த ஃபாத்திமாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நிஸ்பத் என்ன, தொடர்பு என்ன, சிந்தனை செய்து பார்ப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்தை சீரான முறையில் பயன்படுத்தி ஒரு நல்ல குடும்ப தலைவனாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல சகோதரனாக, ஒரு நல்ல ஒரு பிரஜையாக சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் வாழ்ந்து செல்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக்